வீத லீடர்ஸ் தன்னார்வலர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் உறையூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றதில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள தன்னார்வலர்கள் பலரும் கலந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடந்த 5ஆம் தேதி அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததுடன் அன்றைய தினமே வீத லீடர்ஸ் என்ற இயக்கத்தினை தொடங்கிய பிறகு ஏராளமானோர் தங்களை உறுப்பினர்களாக இணைத்து வருகின்றனர். தற்போது வரை 18,05,000 பேர் அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைந்துள்ளதுடன் வீத லீடர்ஸ் இயக்கத்தில் இணைந்த பலரும் தன்னார்வலராக செயல்பட்டு உறுப்பினர் சேர்க்கையில் தங்களை ஈடுபடுத்தி வருகின்றனர். அந்த வகையில் வீத லீடர்ஸ் இயக்கத்தின் திருச்சி மாநகர் மாவட்ட தன்னார்வலர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் உறையூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இந்த இயக்கத்தின் தன்னார்வலர்களான பிரபாகரன், சுரேஷ், காசிமகேஸ்வரன், சிவகுமார் ஆகியோரது ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜகவினை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் தங்களை அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டனர். இம்மாத இறுதிக்குள் 1,00,000 உறுப்பினர்களை சேர்ப்பது என்று தீர்மானிக்கப்பட்டதுடன் உறுப்பினர் சேர்க்கையினை தீவிரப்படுத்துவது குறித்த கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். அதுக்கு மேல கொஞ்சமா போயிட்டு இதை என்ன நம்ம டெவலப் பண்ணோம்னா நம்ம களத்துல இறங்கி வேலை செய்யணும். நம்ம ஜெயிச்சிருக்கோம். நம்ம ஒரு எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லைலாம் இல்லை. நமக்கு எண்ணிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணத்தோட சேர்த்த எண்ணிக்கை முக்கியம். அது தவிர நம்ம நம்ம பகுதியில் உள்ள முதல்ல மெம்பர் நிறைய பேர் சேருங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சேர்க்க இந்த 17 இப்போ 18 தாண்டிடுச்சு. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் தலைவர் கூட ரொம்ப க்ளோஸாகவே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு அதனால நல்லாவே தெரியும் அவரோட இன் அண்ட் அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் ஒரு சிஇஓ, ஒரு டைரக்டராகவோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு மேலே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குமோ அதே ப்ரெஷரோட தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கும்போது இருந்தார். ஆனால் இப்போ அந்த ப்ரெஷர் கிடையாது. ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஓனர் எப்படி இருப்பாரோ அப்படிதான் ஆக்ட் பண்ண போறாரு. ரெண்டுத்துக்கும் நிறைய நீங்கள் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். மேல இருந்து ஒரு அழுத்தம் தலைவர் எந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவன் அப்படிங்கிறத அப்போ கான்ஃபிடண்டா நம்ம இறங்கி வேலை போறது என்ன வரப்போகுது. நாம ஒவ்வொரு வாட்டியும் உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு துண்டு சீட்டு நீங்க ஏற்க மாட்டீங்க. ஆனா நீங்க ஏற்கிட்ட மட்டும் உங்கள்கிட்ட நான் ரிப்போர்ட்ல ஒரு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், சுவாலஜி தெரிஞ்சிருக்கணும், பிலாசபி தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் காட்டு தீமறி நம்மளுடைய வேலை பத்த வைக்கிறது தான். காட்டு தீயெல்லாம் தாண்டி எரியும். அண்ணாமலை அப்படின்னா அங்க எப்படி கார்த்திகை தீபம் எரியுதோ தமிழ்நாட்டிற்கு வெளிச்சமாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார். அவர் பின்னாலே வரும் தயாராக இருக்கக்கூடியவர்களை நாம் வழிகாமிக்க போகிறோம். யாரையும் போய் நீங்க வாங்கணும் கூப்பிட வேண்டியதில்லை. நாட்டில் எல்லாரும் ரெடி. அவங்களுக்கு எப்படி வரணுன்றதை வழிகாமிக்க போறோம். எப்படி இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்ன, எப்படி இதுல செயல்படணும் அப்படின்றத மட்டும் சொல்றதுக்கு தான் நமக்கு பொறுப்பே தவிர யாரும் அண்ணாமலை பின்னாடி நீங்க வாங்கணும் கூப்பிடுற அளவே இல்லை. தமிழ்நாடு பூரா அதுக்கான இது எல்லாமே எங்க போனாலும் தலைவர் பேரை சொன்னா எல்லாம் சொல்லுவாங்க. குக்கிராமத்தில் எல்லாம் தலைவர் தெரியுதா, அடிப்படை இல்லாத கட்சியெல்லாம் வளர்ந்து போச்சு. இப்ப அப்படிலாம் இல்லை. கிளைக்கழகம்னு சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு ஊராட்சி உள்ள போய் கேட்டா கூட தலைவர் அண்ணாமலை போலீஸ்கார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரை எல்லாருக்கும் தெரியுது. அதனால இனிமே தலைவரை தெரியப்படுத்த வேண்டியது வேலை இல்லை, இதை கட்டமைப்பதுதான் நம் வேலை. அது ஒவ்வொருவரும் அவர்களுடைய பணியாக எடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டம். ஒவ்வொருவரை யாரை தொடர்பு கொள்வது. இப்போ கூட ஒரு ரிட்டையர்ட் டிஎஸ்பி வந்திருக்காங்க, பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி 79 பேட்ச் சார் சொன்ன அந்த இருக்காங்க ரிட்டையர்ட் டிஎஸ்பி. அவங்க கூட நான் இன்னைக்கு உறுப்பினராக சேர்றாங்க சார், கொஞ்சம் நேரம் உட்காருங்க பண்ணிட்டு சொன்னேன். அதனால இங்க ஏஜ் வித்தியாசம் இல்லாம அண்ணாமலையோடைய ரசிகர்கள்னு எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். இன்ஜினியர் சுரேஷ் சுப்ரமணியம் சார் அவர்கள் தமிழ் சிந்தனையுடன் கூடிய ஒரு தேசியவாதி நமக்கு நல்ல தலைவராக கிடைத்திருக்கிறார். அதுதான் எனக்கு மிக பிடிச்ச காரணம். முன்னாடி அரசியல் பயணத்தில் ஆசை இருந்தாலும் அதுக்குள்ள ஈடுபடாமல் நல்ல ஒரு தலைவருக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த தலைவர் கிடைச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய தேர்தல்கள் எல்லாருமே இருப்பாங்க. காரணம் ஒரு சமூக நீதி வேணும். ஆனால் தேசிய சிந்தனையுள்ள சமூக நீதி வேணும்னா நான் கண்ட ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள். சேரன் செங்குட்டுவர் காலத்திலிருந்து அதற்கு முன்னால் நம்முடைய கரிகால சோழன் காலத்திலிருந்து தெற்கிருந்து வடக்கு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இனி நாம் அனைவரும் தலைவர் அண்ணாமலை அவர்களுடன் சேர்ந்து இங்கிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அன்பு சகோதரர் காசிமகேஸ்வரன் சொன்ன மாதிரி நான் கார்பரேட் ட்ரைனிங் கம்பெனி வச்சிருக்கேன்.
நிறைய ஒரு நிகழ்ச்சி வந்து மேடை பயிற்சி 1 நாள் பயிற்சி 3 நாள் பயிற்சி அப்படிலாம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய நான் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறேன்னா, கொள்கையெல்லாம் வந்ததுக்கப்புறம் கொள்கையும் சேர்த்து அந்த பயிற்சியை கொடுக்கறதுக்கு நான் தயாராக. ஏன்னா மேடை பயிற்சி ஒரு மிக முக்கியமான தலைவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க, அரசியல் படித்து நாங்கள் தேர்தலுக்குள் செல்வோம் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு குறிப்போடு சொன்னாங்க. இன்னைக்கு அரசாங்கமே அமைஞ்சிருக்கு, அரசியல் படுத்தாத அரசாங்கமா இருக்கு. கட்சிக்குள்ள பேச வேணாங்கிறனால அதுக்குள்ள போகலை. இப்போதைக்கு நம்முடைய இயக்கம் அரசியல் தெரிந்து அரசியல் படுத்தி செல்லும் பொழுது என்னுடைய பங்களிப்பும் நிச்சயமாக ஏதாவது இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழகத்திலிருந்து வழிநடத்துவோம். நன்றி. மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம எல்லாரும் ஒரே புள்ளியில் இணைஞ்சிருக்கோம். இந்த ஒரே புள்ளியில் இணைய வாய்ப்பு கொடுத்த நமது மண்ணின் மைந்தர், நமது தலைவர் திரு அண்ணாமலையார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் சக்கர சுரேஷ். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய செயலாளர் இருக்கேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இருந்திருக்கேன். இப்போ வந்து இது இந்த எப்போ அண்ணன் அண்ணாமலை கட்சி துவங்க போறாருன்னு மக்கள் எல்லாருமே கேட்டிருந்த பட்சத்தில் தொடங்கிட்டாரு இந்த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்த உடனே நம்ம எல்லாருமே சேர்ந்துருப்போம். ஸோ அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பூத் வைஸா, என்னோட விருப்பம், இதை நான் ஒரு அட்வைஸா சொல்ல கோச்சுக்காதீங்க, பூத் வைஸா நம்ம நிரூபிச்சு ஒரு வெற்றி கனியை அவருக்கு பரிசு அளிக்கணும்னா வரப்போற உள்ளாட்சி தேர்தல் தான் அதுக்கு முதல் படிகள். சரிங்களா? அதுக்கு பூத் வைஸா நம்ம மெம்பர்ஷிப்பை சேர்க்கணும், அண்ணனோட பாலிசியை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயல்படுங்க. மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. முருகன் இளங்கோவன் விஜயதசைங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக அந்த பாருங்க, போன எலெக்ஷன்ல உழவு பிரிவுல நான் எந்த வேலை பார்த்தேன், வெற்றியில இருந்துச்சுங்க. யாருக்குமே தெரியலைங்க. அந்த வெற்றியில யாருக்கு ஓட்டு போடுறது மக்கள், அதாவது கட்சியை பற்றி பேசக்கூடாதுனாங்க. இஎம்கே அகைன்ஸ்ட் ஓட்டு வந்து திணறிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் நம்ம பார்த்து கம்மி பண்ணிட்டாங்க. அதனால ஓட்டு எங்கிட்ட போயிடுச்சுங்க. பாட்டு விட்டுறாதீங்க இளைஞர்களே, எல்லாம் ஒன்று கேட்டுக்கிறேன். வாய்ப்படுத்தி நன்றி கொடுக்கிறேன். வணக்கம் சார். ஒரு நிமிஷம் சார், அந்த சைடில் இருக்க மாற்றி வந்துருங்க சார், பின்னாடி வந்துருங்க. எங்க அப்பா எனக்கு போன் பண்ணாங்க, என்ன தம்பி முடிவு எடுத்தாங்க, என்ன செய்யலாம் அண்ணாமலையோட போயிடு, அதான் நல்லது, காலம் எதிர்காலம் எனக்கு என்ன ஒரு இன்னொரு பெருமைன்னா, ஒரு காவல்துறையை சேர்ந்தவருடைய பொண்ணு பேரன், காவல்துறையை சேர்ந்தவருடைய பேரன், காவல் தெரிந்தவருடைய மகன், உங்க எல்லாரையும் பார்க்கும் பொழுதே நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம். எங்கள் தலைவராக இந்த இயக்கம் இந்த தமிழகத்தில் வரலாற்றை மாற்றி எடுக்க போகிறது. அது உங்களை போன்ற ஆலோசனையுடன் கூடிய பெரியவர்கள் ஆசையோடு நடைபெறும் என்பதில் எங்களுக்கு எந்த அளவிலும் எல்லளவு கூட ஐயமில்லை என்பதை தெரிவித்தும் எல்லாம் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, சிறந்த பேச்சாளர் அருமை நண்பர் கபிலன் அவர்களை சில வார்த்தைகள் சொல்லுவார். சார் இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க சார். வணக்கம். இன்னைக்கு திருச்சி மாநகரில் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்த வி த லீடர்ஸ் டீமில் எங்கெங்கெல்லாம்
உறுப்பினர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு சந்திப்பு கலந்தாய்வு கூட்டம்னு ரெடி பண்ணோம். இதில் பெரும்பாலான பகுதியிலிருந்து எல்லாரும் இங்கே கலந்துருக்காங்க. இதில் வந்து உறுப்பினர் சேர்க்கைன்றது எங்களுக்கு இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் 1,00,000 உறுப்பினர்களை திருச்சியில் சேர்க்கணுன்றது எங்களுடைய கொள்கை. அதுக்கான வேலைப்பாடுகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்தந்த பகுதியிலும் தன்னார்வலர்கள் அவங்கவுங்களா கேம்ப் போட்டு உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாத இறுதிக்குள்ளே 1,00,000 பேர் அப்படின்றது எங்கள் டார்கெட், இந்த திருச்சி மாநகரில் மட்டும். அந்த டார்கெட்டை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த செயல்பாடுகள் தலைவருடைய அறிவிப்பு. ஏன்னா அவங்க அரசியல் பயிற்சி பட்டறை நடத்தி தான் எல்லாருக்கும் பகுதிகளில் அவங்களுக்கு பொறுப்புகள் வழங்கி செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள் தலைவர் வந்து இது ஒரு மாறுபட்ட ஒரு விஷயம். மற்ற அரசியல் கட்சிகள் போல் அல்லாமல் எங்கள் தலைவர் என்ன வழி காமிக்கிறாரோ அதை நாங்கள் இங்கே செயல்படுத்துவோம். எங்கள் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு இயக்கங்களில் உள்ளவங்களாம் இதில் உறுப்பினர் ஆகியிருக்காங்க. நான் உதாரணத்துக்கு வேணால் பல பேர் லிஸ்ட்டே உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் பிஜேபியில் இருக்கிறவங்களை மட்டும் சார்ந்து இந்த இயக்கம் அல்ல. அண்ணாமலையாரோட பிடித்து அரசியல்கள்லாம் அப்பாற்பட்டு தான் இந்த இயக்கத்தில் உறுப்பினர்களாக ஆகிட்டு இருக்காங்க. கட்சியிலே இல்லாதவங்க, அரசியலுக்கே புதிதானவர்கள் கூட வந்திருக்காங்க. இங்கே காவல்துறையிலேருந்து 1988 பேட்சில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகி அசோசியேஷன் வச்சுருக்க கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட உதவி ஆய்வாளர்கள், ஆய்வாளர்கள் ஓய்வு பெற்ற பின்பு அண்ணாமலையோட தலைமையேற்று இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்க. அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது. மற்றவர்களுக்கு ஒரு மாயையிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி அண்ணாமலையார்ன்ற ஒரு அரசியல் சக்தி உருவாகிருக்கிறத நினச்சி எங்கெங்கேயோ இருந்த இயக்கத்தில் இளைஞர்கள் சிதறி கிடந்தவர்கள்லாம் இன்றைக்கி அண்ணாமலையார் தலைமையேற்று இங்கே வந்திருக்காங்க. எங்கள்கிட்ட ஒரு இடத்துல போய் திரு கோபி அவர்கள் சொன்னது போல் ஒரு நோட்டீஸை கொடுக்குறோம்னா உடனே நான் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஒரு கல்லூரி வளாகத்தில் அன்றைக்கி ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம். அந்த பசங்க என்கிட்ட சொன்னது, ஆனால் நான்லாம் அன்றைக்கி மத்தியானமே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ற கருத்து தான் வருது. அதனால் இளைஞர்கள் மத்தியில் பெரிய எழுச்சி. நான் பெரியவர்களை பற்றி சொன்னதுன்னா எங்களுக்கு வழிகாட்டுவதற்கும் பெரியவர்களும் வந்திருக்கிறார்கள், அவரை பின்தொடர்வதற்கு இளைஞர்களும் வந்திருக்கிறார்கள். அவரை தவிர்த்து அவர்கள் தவிர்த்து இனிமேல் தமிழக அரசியல் இருக்காது. தமிழ்நாட்டுடைய அரசியல் அண்ணாமலையாரை பார்த்து தான் மாற்றம் ஏற்படுமே தவிர அவரை தவிர்த்து இனிமேல் அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது. கொள்கை கோட்பாடுகள்லாம் பின்பு தான் கட்சி அறிவித்ததுக்கு அப்புறம் தலைவர் சொல்லுவாங்க. எங்களை இப்போ உறுப்பினர் சேர்க்க சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு தற்குறிகளுடைய விமர்சனங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல ரெடியாக இல்லை. எங்கள் தலைவர் யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்கு இந்த இயக்கம் ஆரம்பிக்கல. எங்களை வளர்த்துக் கொள்வதற்கு, இந்த நாட்டுக்கு நல்ல வழி காமிக்க, இளைஞர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு தான் தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறார். மற்றவர்களை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை.